ஒரு சினிமா வியாபாரம் இல்லை, ஒரு கனவு வியாபாரம். கனவு வியாபாரத்தை ரொம்ப சிக்கலாக பண்ணிட்டு இருக்கவங்க நாம தான். நாம காண்ற கனவும் ஆடியன்ஸோட கனவும் சிங்காச்சுன்னா படம் வெட்டி ஆயிரும். அவனுக்கு கொஞ்சம் கூட விருப்பமில்லாத ஒரு கனவை நான் கண்டுட்டு இதை பார்த்தே ஆகணும்னு சொன்னோம்னா போடான்ட்டு அவர் தூக்கம் கலந்து போயிடும் அவனுக்கு. இதுதான் நிலைமை. ஆகவே நல்ல கனவுகளாக காண்போம், நல்ல கனவுகளை ரசிகர்களுக்கு கொடுப்போம். அந்த ரசிகர்கள் மூலமாக நாமளும் 4 காசு சம்பாதிப்போம், அவனும் சந்தோஷமாக இருக்கும். என்ன 4 காசு சம்பாதிக்கணும்னு சிரிக்கிறாரு, இவர் ஏதோ ஃப்ரீயாக சினிமா எடுக்க வந்தவர் மாதிரி. உண்மையிலேயே அதுதான் நோக்கம். அவங்க லெவலுக்கு நாம் பணம் சம்பாதிக்க ஆசைப்படுறோம். எனக்கு அது உங்களுக்கெல்லாம் அப்படின்னு தெரியாது. நீங்கள்லாம் பார்த்தா நல்லா படைச்சவங்களாக இருக்கீங்க. சினிமா இல்லாட்டியும் வேறு தொழில் போயிருக்கீங்க போட்டுருக்கு. எனக்கு சினிமா தவிர ஒன்றுமே தெரியாது. எங்கள் வீட்டு முனைகளை ஒரு பொட்டிக்கடை வச்சு கொடுத்தாலும் கூட நான் லாஸ் பண்ணிடுவேன். அந்த அளவுக்கு நான் ஒரு லூஸு. எனக்கு தெரிஞ்சது சினிமா, சினிமாவை தவிர வேறு ஒன்றுமே தெரியாது. ஆகவே தயவுசெய்து சினிமாவை விட்டு என்னை துரத்தி விடாதீர்கள். நீங்கள் துரத்தினாலும் நான் அந்த கேட்டு வழியாக போகணும், இந்த கேட்டு வழியாக வந்து விடுவேன். நிச்சயமாக சினிமாவில் தான் இருப்பேன். சினிமா தான் என்னை வாழ வைக்கும். அந்த சினிமாவோடு நான் நெருங்கிய நட்போடும் அன்போடும் பாசத்தோடும் பரிவோடும் இருப்பேன். நன்றி, வணக்கம்.